buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so self நங்கற by default parameter என்ன so the methodsல நம்ம எதுக்காக நம்ம அத யூஸ் பண்ணனும் so அத யூஸ் பண்ணா என்ன ஆகும் யூஸ் பண்ணலனா என்ன ஆகும்ங்கறத நம்ம ரொம்பவே டீடைலா நம்ம பார்த்தோம் so previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க so that நீங்க ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ ஃபங்க்ஷன்ஸ் வச்சிட்டு ஒரு டாஸ்க் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படினா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படினா சோ கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கு அப்புறமேட்டு மெத்தட்ஸ். சோ இந்த மூணுமே வெச்சு நம்ம ஒரு டாஸ்க் இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போறோம். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா சோ ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பர்சனோட டீடைல்ஸ் நம்ம வாங்க போறோம். சோ என்னென்ன டீடைல்ஸ் நம்ம வாங்க போறோம் அப்படினா சோ இந்த பர்சனோட நேம் என்னங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கேட்க போறோம். அதுக்கு அப்புறமேட்டு இவங்களோட ஏஜ் என்ன அப்படினு கேட்க போறோம். அதுக்கு அப்புறமேட்டு இவங்களோட ஜெண்டர் என்ன அப்படினு நாம கேட்க போறோம். சோ இந்த மூணு டீடைல்ஸ் நாம கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படினா நாம அத நாம நம்மளோட அவுட்புட் ஸ்கிரீன்ல நம்ம அத பிரிண்ட் பண்ணி காட்ட போறோம். சோ இந்த டாஸ்க் தான் நாம பண்ண போறோம். சோ இத எப்படி கிளாसेस, ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட் கான்செப்ட் வச்சு எப்படி பண்றதுங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இது உங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். நம்ம பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ கொஞ்சம் வீடியோஸ் நம்ம முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். சோ ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி பண்றதுங்கிறது உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சோ இப்போ என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி மெத்தட்ஸ்ல எப்படி பண்றது அப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். ஓகே, இது நம்ம எப்படி பண்றதுங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கான கோட் நான் எழுதியாச்சு. சோ கோட் எழுதிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மாதிரியே தான் என்னோட அவுட்புட் வந்திருக்கு. சோ என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட பேர் சக்தி, ஏஜ் 23, அப்புறம் ஜெண்டர் மேல் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. சோ இந்த மாதிரி அவுட்புட் தான் நான் எதிர்பார்த்தேன். சோ இப்போ இந்த அவுட்புட் எனக்கு எப்படி வந்திருக்கு, சோ இதுக்காக நான் என்ன மாதிரி கோட் எழுதிருக்கேன்ங்கிறது நான் இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ் ஒன்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். சோ இந்த கிளாஸ்க்கு நான் என்ன பேர் கொடுத்திருக்கேன் அப்படின்னா பர்சன் அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்திருக்கேன். சோ கிளாஸோட பேர் பர்சன். சோ அதுக்கப்புறமேட்டு அதுல என்ன பண்றேன் அப்படின்னா அதுல ஒரு மெத்தட் நான் கொடுத்திருக்கேன். சோ மெத்தட் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா get underscore detail அப்படின்னு நான் ஒரு மெத்தட் நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். என்னோட மெத்தடோட பேர் get detail அப்படின்னு இருக்கு. சோ உள்ள இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நம்ம எப்பயுமே நாம இந்த செல்ஃப் நங்கற பை டிஃபால்ட் பாராமீட்டர் தான் நம்ம கொடுக்கணும்ங்கறத நம்ம ரொம்பவே டீடைலா பார்த்தோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் இந்த இடத்துல நான் செல்ஃப் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். சோ யாருக்காவது இந்த இடத்துல இந்த செல்ஃப் பாராமீட்டர் என்னன்னு தெரியாம இருந்தது அப்படின்னாலோ இல்ல எதுக்காக இந்த இடத்துல போட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்தது அப்படின்னாலோ நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. சோ அதுல இந்த செல்ஃப் பாராமீட்டர் பத்தின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம போட்டிருக்கோம். சோ அதுக்கப்புறம் இந்த கோட் பார்க்க கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும். சோ இந்த மெத்தட்ல நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு சில வேரியபிள்ஸ் எல்லாமே நான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். சோ என்னென்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நேம் அப்படின்ட்டு ஒன்னு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த நேம் ஒன்னு கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஏஜ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜெண்டர் அப்படின்ட்டு இன்னொரு வேரியபிள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ மூணுத்துக்குமே நான் வேல்யூஸ் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா சோ 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னா சோ அந்த பர்சனுக்கு நான் அந்த கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் எதுக்காக கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அந்த பர்சன்ங்கிற கிளாஸுக்கு தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட வச்சு நான் அந்த மெத்தடை நான் கால் பண்ணிருக்கேன். சோ முன்னாடி இந்த இடத்துல கெட் டீடைல்ஸ் போட்டோம் இல்லையா. சோ இந்த ஆப்ஜெக்ட வச்சு இந்த மெத்தடை நான் கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது உள்ள போகும். உள்ள போயிட்டு நான் இந்த இடத்துல 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ இந்த மூணுத்துக்குமே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேல்யூ அசைன் ஆகும். சோ நேமுக்கு சக்தி, ஏஜுக்கு 23, ஜெண்டருக்கு மேல் அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் பிரிண்ட்ல மை நேம் இஸ்னு சொல்லிட்டு நேம் பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். சோ நேம் பிரிண்ட் ஆகும். சோ ஏஜஸ்னு சொல்லிட்டு ஏஜ் பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் ஜெண்டர்ல ஜெண்டரை பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். சோ ஃபுல்லா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிடும். சோ இந்த மாதிரி தான் இந்த கோட் இந்த இடத்துல ரன் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி தான் ஒரு பர்சனோட நேம், ஏஜ் அண்ட் ஜெண்டர் வாங்கி நாம இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்றோம். சோ இது நீங்க ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கும்போதே கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ இந்த மாதிரி தான் கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. சோ என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் டெவலப் பண்றவங்க ஒருத்தங்களாவே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன நேம், ஏஜ், ஜெண்டர் தெரியும். சோ அவங்களே அதை பிரிண்ட் பண்ணிடுவாங்க. இதுவே ப்ரோக்ராம் டெவலப் பண்றவங்க 2 பேரா இருந்தாங்கன்னா, அதாவது ப்ரோக்ராமை ஸ்பிளிட் பண்ணி டெவலப் பண்றவங்க ஒருத்தவங்க என்ன கோட் பண்றாங்க அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாமே வாங்கறதுக்கான ஒரு கோட் ஒருத்தவங்க பண்றாங்க. சோ பர்சன் 2 என்ன பண்றாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்றதுக்கு இன்னொருத்தவங்க கோட் எழுதுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இதே மாதிரி ஒரே மெத்தட்ல நம்மளால போட்டு
நம்மளால இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண முடியாது. சோ நம்ம ஆப்வியஸா நம்ம வந்து ரெண்டு மெத்தட் தான் நம்ம வந்து போடுவோம். சோ இத டீடைல்ஸா வாங்குறது ஒருத்தங்களா இருந்துட்டு சோ டீடைல்ஸா பிரிண்ட் பண்றது இன்னொருத்தங்களா இருந்தா சோ அதுக்கு எப்படி கோட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட நான் வந்து போட்டாச்சு. சோ இப்போ இந்த கோட ரன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம்ங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு பேர் வந்து இந்த டாஸ்க் வந்து டெவலப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒருத்தவங்க வந்து டீடைல்ஸ் வாங்குறவங்க, இன்னொருத்தவங்க வந்து டீடைல்ஸா பிரிண்ட் பண்றவங்க. சோ இவங்க வந்து டீடைல்ஸா வாங்குறதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு கோட் வந்து எழுதுறாங்க. சோ இவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கெட் டீடைல் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கோட் எழுதுறாங்க. இவங்க வந்துட்டு பிரிண்ட் டீடைல் அப்படின்ட்டு ஒரு மெத்தட்குள்ள இவங்க வந்துட்டு கோட் வந்து எழுதுறாங்க. சோ நான் இந்த இடத்துல மெத்தட்னு சொன்னாலும் ஃபங்க்ஷன் சொன்னாலுமே ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். சோ ஒரு இடத்துல மெத்தட்னு சொல்றாங்க, ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் சொல்றாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சோ மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஊப்ஸ் கான்செப்ட் குள்ள வரும்போது ஃபங்க்ஷன்ஸ் சொல்ல மாட்டாங்க, மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. ஊப்ஸ் கான்செப்டுக்கு வெளியில அதை வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ அதே மாதிரி பர்சன் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ பர்சன் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் வந்து இருக்கு. சோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு உள்ள ரெண்டு மெத்தட் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சோ என்னென்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட் டீடைல்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. சோ இந்த கெட் டீடைல்ஸ் வந்து இதை நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். இந்த பிரிண்ட் டீடைல்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். சோ கெட் டீடைல்ஸ் என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா சோ நேம், ஏஜ், அதுக்கப்புறமேட்டு ஜெண்டர். சோ அவங்களோட நேம் வந்துட்டு இதுதான், அவங்களோட ஏஜ் வந்துட்டு இதுதான், சோ அவங்களோட ஜெண்டர் வந்து இதுதான் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சிடுறாங்க ஒருத்தங்க. சோ அதை பிரிண்ட் பண்றது இன்னொருத்தங்க. சோ வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிருக்காங்க. சோ மூணுத்துக்குமே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த நேம பிரிண்ட் பண்ணு, அந்த ஏஜ பிரிண்ட் பண்ணு, அந்த ஜெண்டரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட்கான கோட் வந்து எழுதிட்டுறாங்க. சோ அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை அக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா. சோ இந்த பர்சனுக்கு நம்மளுக்கு வந்து சி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பர்சன், அந்த கிளாஸ் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணுது. சோ சி வச்சு கெட் டீடைல்ஸை கால் பண்றாங்க. சி வச்சு இந்த கெட் டீடைல்ஸ் கால் பண்றாங்க. இந்த இதுக்கு போகும், உள்ள போயிட்டு நேம், ஏஜ், ஜெண்டர் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து அசைன் ஆயிடும். அசைன் ஆனதுக்கு அப்புறமேட்டு பிரிண்ட் டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். சோ பிரிண்ட் டீடைல்ஸ் கொடுக்கும்போது சோ இந்த சியை வச்சு நம்ம இந்த பிரிண்ட் டீடைல்ஸ் நம்ம வந்து கால் பண்றோம். சோ இது திரும்ப இங்க போகும், நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா நேம், ஏஜ் அண்ட் ஜெண்டரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கோட் எழுதியிருக்கோம். சோ இப்போ இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது அவுட்புட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா அவுட்புட் வந்து வராது, நம்மளுக்கு வந்து எரர் தான் வரும். சோ என்ன எரர் வரும்னு பாத்தீங்கன்னா சோ நேம் பிரிண்ட் பண்ணி நம்ம சொல்லும் போது நேம் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எரர் வந்து வந்திருக்கு. சோ எதுக்காக இந்த இடத்துல நேம்ங்கிறது நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா சோ இந்த இடத்துல நேம் ஒன்று இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். பட் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட்டுக்குள்ளதான் இது வந்து பார்க்கும். சோ இந்த இடத்துல நேம்ங்கிற ஒரு வேரியபிளே நம்ம வந்து கொடுக்க கிடையாது. சோ கொடுக்காத வேரியபிள பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது எப்படி என்னால பிரிண்ட் பண்ண முடியும்? சோ அதனால பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வந்து வந்திருக்கு. பிகாஸ் நம்ம நேம், ஏஜ், ஜெண்டர் எல்லாம் கொடுத்திருக்கிறது வந்துட்டு இந்த கெட் டீடைல்ஸ்ல கொடுத்திருக்கோம். இதை எல்லாத்தையுமே நீ வந்து இந்த செகண்ட் மெத்தடுக்குள்ள பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீங்க சொன்ன நேம்ங்கிற வேரியபிள் இல்ல, சோ அதனால என்னால பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுக்கு வந்து எரர் வந்து வந்திருக்கு. சோ இப்போ இந்த மாதிரி கேசஸ்ல எப்படி வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி கோட் எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மெத்தட எழுதிருக்கவங்க ஒருத்தங்க, நேம், ஏஜ், ஜெண்டர் எழுதிருக்கவங்க ஒருத்தங்க, சோ அதை பிரிண்ட் பண்றவங்க இன்னொருத்தங்க. சோ ஒருத்தங்க கொடுத்த வேல்யூஸ் இன்னொருத்தங்க கிட்ட எப்படி நாம கொடுத்து பிரிண்ட் பண்ண வைக்கிறதுங்கிறத நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் வந்து எழுதிட்டேன். என்னோட கோட் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கரெக்டா ரன் ஆகுதா அப்படின்னு பாக்கிறதுக்காக. சோ எனக்கு நான் ரன் பண்றேன், கரெக்டா ரன் ஆயிடுச்சு. என்னோட நேம் வந்துட்டு சக்தி, ஏஜ் வந்துட்டு 23, ஜெண்டர் வந்துட்டு மேல் அப்படின்னு கரெக்டா வந்துருச்சு. சோ இந்த இடத்துல நான் வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். கிளாஸுக்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து கெட் டீடைல், ஒன்னு வந்து பிரிண்ட் டீடைல். சோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு கால் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து கரெக்டா ரன் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு கரெக்டா ரன் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ அந்த கிளாஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு இருக்கு. சோ என்ன அப்படின்னா ஒன்னு வந்து கெட் டீடைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அதுக்கப்புறம் இன்னொரு வந்துட்டு பிரிண்ட் டீடைல் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ இந்த இடத்துல நம்ம எப்பயும் அந்த செல்ஃப்ங்கிற பை டிஃபால்ட் பேராமீட்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக செல்ஃப்ங்கிற பேராமீட்டர் நம்ம வந்து ஃபர்ஸ்டே கொடுத்தாச்சு. சோ இப்போ இந்த கெட் டீடைல் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் நான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா சோ கெட் டீடைல் நான் வந்துட்டு 3 வேல்யூஸ் நான் வந்து தரேன். என்னென்ன தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம், ஏஜ், ஜெண்டரை தான் நான் வந்து தரேன். பட் ஆனா சொல்லும் போது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கோட்ல நம்ம கொடுத்த மாதிரி வெறும் நேம் அப்படின்னு நான் வந்து கொடுக்கல. சோ இதுவே நீங்க ப்ரீவியஸ் கோட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் நேம், ஏஜ், ஜெண்டர் அப்படின்னு தான் நான் வந்து கொடுத்திருந்தேன். ஆனா இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் நேம், செல்ஃப் டாட் ஏஜ் அண்ட் செல்ஃப் டாட் ஜெண்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சோ செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு
அதுக்கப்புறமேட்டு செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்னு நான் வந்து அந்த வேரியபிள் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு செல்ஃப் டாட் ஜெண்டர் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல 3 வேரியபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். 3 வேரியபிள்ஸ்க்கு 3 வேல்யூஸ் நான் வந்து அசைன் பண்ணிருக்கேன். சோ அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். சோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு அதுக்கான டெஃபினேஷன் நான் வந்து எழுதிருக்கேன். சோ பிரிண்ட் டீடைல்ங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். சோ உள்ள அதே மாதிரி செல்ஃப்ங்கிற பாராமீட்டர் நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் பண்ண சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வெறும் நேம் பிரிண்ட் பண்ணாம செல்ஃப் டாட் நேம்ல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இது வந்து என்னோட ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இன்னொரு இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா செல்ஃப் டாட் ஏஜ்ல என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னா செல்ஃப் டாட் ஜெண்டர்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். சோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னா c is equals to person அப்படின்னு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த கிளாஸ்க்கு நான் வந்து கிரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் c டாட் கெட் டீடைல்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ c டாட் கெட் டீடைல்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கெட் டீடைல்ஸ் போகும். சோ கெட் டீடைல்ஸ்க்கான டெஃபினேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கும். சோ இப்போ இந்த செல்ஃப்ங்கிறத நம்மளுக்கு எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் எல்லாமே நாம வந்து பார்த்த மாதிரி இந்த கரண்டா நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். சோ பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோ இந்த நேம் ஏஜ் அதுக்கப்புறம் ஜெண்டர் இந்த மூணுத்துக்குமே நம்மளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்றது நம்ம வந்து கொடுத்தாச்சு. சோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணியாச்சு. சோ கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னா பிரிண்ட் டீடைல்ஸ் செல்ஃப் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இப்ப திரும்ப இந்த சீங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு இந்த பிரிண்ட் நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். அதாவது பிரிண்ட் டீடைல்ஸ்ங்கிற மெத்தட் நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். சோ இதை கால் பண்ணும்போது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டைரக்டா நம்மளுக்கு வந்து இங்க போகும். சோ இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு பிரிண்ட் டீடைல்ஸ்க்கான டெஃபினேஷனுக்கு போகும். சோ பிரிண்ட் டீடைல்ஸ்க்கான டெஃபினேஷன் நான் வந்து செல்ஃப் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ இந்த செல்ஃபும் எதை பாயிண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். சோ இந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து இப்போ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ பாயிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செல்ஃப் டாட் நேம்ல இருக்கிறதே எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளதான் நம்ம வந்து எல்லாமே எழுதிருக்கோம். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்குள்ளதான் நம்ம வந்துட்டு கெட் டீடைல்ங்கிற கோட் வந்து எழுதிருக்கோம். சோ கெட் டீடைல்ங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல செல்ஃப் டாட் நேம்ங்கிறது இருக்கு இல்லையா? சோ இதை வந்து நம்மளால இப்ப அக்சஸ் பண்ண முடியும். சோ இங்க இருக்கிற செல்ஃப் டாட் நேம்ல இருக்கிறது என்ன இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல சக்திங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். சோ திரும்ப நம்ம செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சோ செல்ஃப் டாட் ஏஜ் வந்து இந்த சிஏவே நம்ம இந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்றதுனால இந்த ஏஜ் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். சோ இந்த ஏஜ்ல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். சோ 23 பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ செல்ஃப் டாட் ஜெண்டர்னு இருக்கிற இடத்துல இங்க என்ன ஜெண்டர் இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ நம்மளுக்கு இந்த இடத்துல மேலும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இப்போ இந்த செல்ஃப்ங்கிற டிஃபால்ட் பேராமீட்டரோட யூசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாம இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்குள்ள நாம இந்த மாதிரி வேரியபிள்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு சோ அதை வந்து நாம இந்த மாதிரி வேற ஒரு மெத்தடுக்குள்ள நாம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாம இந்த மாதிரி செல்ஃப் டாட்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி தான் நம்மளால கொடுக்க முடியும். நம்ம முன்னாடியே யூஸ் பண்ண மாதிரி வெறும் நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு நீங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க வந்து கொடுத்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து இந்த இடத்துல நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாது. சோ இங்க இருக்கிறது நம்மளால இங்க அக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்னா நாம என்ன சொல்லணும் அப்படின்னா சோ இந்த இடத்துல செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு நாம இந்த இடத்துல வந்து சொல்லும் போதே நம்ம சொல்லிருக்கணும். இந்த இடத்துல செல்ஃப்ங்கிற பை டிஃபால்ட் பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். சோ இப்போ இந்த இடத்துல நீங்க பிரிண்ட் பண்ணும்போது செல்ஃப்ல இருக்கிற நேமை பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற நேம் இங்க எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். சோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல வேரியபிள்ஸை கொடுத்துட்டு அந்த வேரியபிள்ஸை இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி வாங்குறதுங்கிறது ரொம்பவே ஈஸியா எப்படி வாங்குறதுங்கிறது ரொம்பவே கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இந்த செல்ஃப் பேராமீட்டரோட யூசேஜும் இன்னும் டீப்பா தெரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். சோ இப்போ இந்த கோட நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தோம்னா டீடைல்ஸ் வாங்குறோம், டீடைல்ஸ் பிரிண்ட் பண்றோம், எல்லாமே ஓகே தான். பட் ஆனா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகுது. சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எழுதும் போதே எனக்கு வந்துட்டு இவங்களோட நேம் வந்து சக்தி தான், இவங்களோட ஏஜ் வந்துட்டு 23 தான், இவங்களோட ஜெண்டர் வந்து மேல் தான் அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே. இதுவே ஃபங்க்ஷன் டெவலப் பண்ணும்போது எனக்கு இவங்களோட பேர் தெரியாது, இவங்களோட ஏஜ் தெரியாது, இவங்களோட ஜெண்டர் வந்து தெரியாது. ஆனா நான் வந்து இதை நான் வந்து வாங்கிதான் ஆகணும், அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல நான் வந்து பிரிண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஆல்மோஸ்ட் அதுக்கான கோடும் நீங்க வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப என்னோட கோட் நான் போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ எனக்கு வந்து கரெக்டா அவுட்புட் வந்திருக்கு. சோ அதே தான், நான் எதுவுமே நான் மாடிஃபை பண்ணல. இந்த இடத்துல என்னோட பேராமீட்டர்ஸ் மட்டும் நான் வந்து ஜாஸ்தியா கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பை டிஃபால்ட் பேராமீட்டர் செல்ஃப் கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் அப்படின்னு ஒன்னு வந்து கொடுப்பேன், ஏஜ் ஒன்னு வந்து கொடுப்பேன், ஜெண்டர் அப்படின்னு ஒன்னு வந்து கொடுப்பேன் அப்படின்னு நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். சோ இந்த இடத்துல நேம்ல நான் என்ன சொல்றேனோ அதை வந்து செல்ஃப் டாட் நேம்ல ஸ்டோர் பண்ணிக்கோ, ஏஜ்ல என்ன சொல்றனோ அதை வந்து செல்ஃப் டாட் ஏஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கோ, ஜெண்டர்ல என்ன தரணும் அதை வந்து செல்ஃப் டாட் ஜெண்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன்.
சொல்லிடுறேன். என்னென்னலாம் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். சோ இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நான் எழுதியிருக்க கோடு. சோ இதுக்கு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து 3 பேராமீட்டர் நான் வந்து பாஸ் பண்றேன். இது வந்து என்னோட நேம், இது வந்து என்னோட ஏஜ், இது வந்து என்னோட ஜெண்டர் அப்படின்னு நான் வந்து பாஸ் பண்றேன். சோ இது மூலமா என்னோட கோட் வந்து எனக்கு வந்து கரெக்டா ரன் ஆகும். சோ மோரோவர் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிக்கு வந்துட்டு நான் அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ணிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, டி டாட் கெட் அண்டர் ஸ்கோர் டீடைல்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். டீடைல். சோ இந்த இடத்துல கெட்டீல்ஸ்னு நான் என்ன நேம் தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்களோட ஏஜ் வந்துட்டு 30. ஸோ அவங்க வந்துட்டு மேல் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இவங்களோட டீடைல்ஸை பிரிண்ட் பண்றதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டி டாட் பிரிண்ட் அண்டர் ஸ்கோர் டீடைல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னாலுமே என்னோட 2 பேருதுமே எனக்கு வந்து கரெக்டா இந்த இடத்துல ரன் ஆயிடும். நேம், ஏஜ், ஜெண்டர் இது வந்துட்டு ஒருத்தவங்களோடது. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல நம்ம ஜீவா 30 மேல் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அவங்க நேம், ஏஜ், ஜெண்டர் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எப்படி நாம ஒரு கிளாஸ்க்கு மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அண்ட் மோரோவர் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் பார்க்கும்போது பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னங்கிறது நம்ம வந்து டீடைலா நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் மூலமா தான் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரன் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம பொசிஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அசைன் ஆகுது. ஸோ சக்தி கொடுத்துருக்கிற நேம் வந்து இங்க நேம்ல ஸ்டோர் ஆயிடும். ஏஜ்ல நம்பர் கொடுத்துருக்கிறது இங்க போயிடும். ஸோ ஜெண்டர்ல கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு வந்து இங்க போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர், செகண்டுக்கு செகண்ட் பேராமீட்டர், தேர்டுக்கு தேர்ட் பேராமீட்டர் நம்மளுக்கு வந்து அசைன் ஆயிடும். ஸோ இது எப்படி அசைன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் நீங்க வந்து பாருங்க. ஸோ அதுல நம்ம இந்த ஆர்குமெண்ட்ஸ் பத்தி நம்ம வந்து ரொம்பவே டீடைலா நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆர்குமெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் கான்செப்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் புரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு 2 மெத்தட் கொடுத்துட்டு ஒரு மெத்தட்ல டீடைல்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு மெத்தட்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நாம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி கூட நீங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை.